நான் அவர்களுக்காக ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவரை 1000 மடங்காக இந்த பிஸ்னஸை ஆசீர்வதித்து பெருக பண்ணும் என்று ஜெபித்து விட்டு நான் வந்துவிட்டேன். 1000 மடங்கா இந்த பிஸ்னஸ் பெருகட்டும்னு ஜெபிச்சுட்டு வந்துட்டேன். ஒரே வருஷத்துல இந்த பிஸ்னஸ் இப்பொழுது 1000 மடங்காய் பெருகி இருக்கிறாரு. ஒரே வருஷத்துல என்னால் அதைத்தான் கிரகிக்க முடியல. என்ன காரணம் என்று கேட்டேன். இந்த பிஸ்னஸை நாங்கள் ஆரம்பிக்கும் போது இயேசுவை பார்ட்னராக சேர்த்து கொண்டோம். 50-50 லாபத்தில் 50% இயேசுவுக்கு, 50% எங்களுக்கு. இயேசுவை பார்ட்னராக சேர்த்தா அது பெருகாம எப்படி இருக்கும்? இயேசு என் தொழில் பங்காளர் என்ற பங்காளர் படிவத்தை அநேகர் நிரப்பிக் கொடுத்து தங்கள் தொழிலில் இயேசுவை பார்ட்னராக இணைத்துக் கொண்டார்கள். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட கடந்த 21 வருடங்களாக 4 மாவடியில் ஆசீர்வாத உபவாச ஜெபம் நடைபெற்று வருகிறது. 2024 வருடம் 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் மார்ச் மாதம் 9ஆம் தேதி 22வது ஆசீர்வாத உபவாச ஜெபம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்தியாவின் பிற மாநிலங்களிலிருந்தும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்தும் வியாபாரம் தொழில் செய்கிற 70,000க்கும் அதிகமான மக்கள் தங்கள் வாகனங்கள், ரயில் மற்றும் பேருந்துகள் மூலம் மிகுந்த எதிர்பார்ப்போடு இக்கூடுகையில் கலந்து கொண்டனர். இயேசு என் தொழில் பங்காளர் என்ற பங்காளர் படிவத்தை அநேகர் நிரப்பிக் கொடுத்து தங்கள் தொழிலில் இயேசுவை பார்ட்னராக இணைத்துக் கொண்டார்கள். நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே 1000 மடங்கா இந்த பிசினஸ் பெருகட்டும்னு ஜெபிச்சுட்டு வந்துட்டேன். ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவரே 1000 மடங்காக இந்த பிசினஸை ஆசீர்வதித்து பெருக பண்ணும் என்று ஜெபித்து விட்டு நான் வந்துவிட்டேன். ஒரே வருஷத்துல என்னுடைய பிசினஸ் 1000 மடங்காய் பெருகி விட்டது. ஒரே வருஷத்துல இந்த பிசினஸ் இப்பொழுது 1000 மடங்காய் பெருகி இருக்கிறாரு. ஒரே வருஷத்துல என்னால் அதைத்தான் கிரகிக்க முடியல. ஒரே வருஷத்துல எனக்கு அப்புறம் ஆச்சரியமாய் நோக்கி பார்த்தேன். இயேசுவை இந்த பிசினஸ்ல பார்ட்னரா சேர்த்துக்கொண்டு, இந்த பிசினஸ் பார்ட்னர் இயேசு கிறிஸ்து. லாபத்துல 51% இயேசுவுக்கு, லாபத்துல 50% இயேசுவுக்கு, 49% நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி கொள்ளணும். அதான் ஒப்பந்தம். 50% எங்களுக்கு. இயேசுவை பார்ட்னரா சேர்த்தா அது பெருகாம எப்படி இருக்கும்? அவங்க அதுல உண்மையா இருந்தாங்க. அதுதான் ரகசியம். அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் ஆசீர்வாதத்தின் ரகசியம். இயேசு அந்த பிசினஸ்ல பார்ட்னராக இணைக்கப்பட்டார். இயேசுவை பார்ட்னரா சேர்த்தீங்கன்னா உங்க லாபத்துல 50% இயேசுவுக்கு கொடுக்குறீங்களா? உங்களுடைய தொழில்ல இயேசுவை பார்ட்னராக, பங்காளியாக சேர்த்துக் கொள்ளுங்க. அவரோடு இணைந்து நீங்கள் பிசினஸ் செய்ய அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். தேவன் 1000 மடங்காய் பெருக பண்ணுவார். ஏன் 1,00,000 மடங்காக கூட ஆண்டவர் பெருக பண்ண முடியும். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது இருப்பதை காட்டிலும் நீங்கள் 1000 மடங்கு அதிகமாகும்படி நான் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். 1000 மடங்கு பெருக பண்ணுவது. உங்களுடைய தொழில்ல இயேசுவை பார்ட்னராக, பங்காளியாக சேர்த்து கொள்ளுங்க. அவரோடு இணைந்து நீங்கள் பிசினஸ் செய்ய அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். தேவன் 1000 மடங்காய் பெருக பண்ணுவார். ஆசீர்வாதத்தின் ரகசியத்தை விளங்கிக் கொள்ளுங்க. இயேசுவை பார்ட்னரா சேர்த்தீங்கன்னா உங்க லாபத்துல 50% இயேசுவுக்கு கொடுக்குறீங்களா?